ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான கல்யாணம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். எல்லாம் பெட்ரோட்ஸ் தான். ஓகே, அது வேற விஷயம். இவங்க தான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. இன்னைக்கு இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல்ல இருக்கோம், சின்னாலப்பட்டியா. சரி, ஓகே. இன்னைக்கு யாரோட கல்யாணம்னா அப்படியே அந்த சைட்ல காட்டுங்க. இவரே இவ்வளவு அழகா இருக்காருன்னா அப்போ மாப்பிள்ளையோட தம்பியை பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க அப்படியே. சரி, ஓகே, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிச்சு. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வரும். என்னோட பேரு நான் சொல்றதை விட இவசம் நல்லா இருக்கும். ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். சாரு எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சொல்லு, யார் நீ? ராமனாலே அவன் வந்தா அதிரும். அவ்வளவுதான். ஒண்ணுல சிம்பிள். மீனவன்றா. ஓகே, கோல பேசு. பேரே சொல்லு. பாலா. பஞ்ச் பாலா பஞ்ச். ஆமா, அடுத்த வரல vlogல இவனை நிறைய பாப்பீங்க கண்டிப்பா. எங்க கேங்கோட ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் சொத்து. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி. ஒருங்கள் எம்எல்ஏ தாவாக்கால இருந்து வருவாரு. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம். ஆமா, கலெக்டர் என்ன கலெக்ட் பண்ணுவாரா? மணி கலெக்ட் பண்ணுவாரு. மணி கலெக்ட் பண்ணுவாங்க. காஃபி பிரியன். காஃபி பிரியன். காஃபி அரக்கன். சரி, ஓகே, சொல்லுவோம் அவரை பத்தி. என்ன பேரு? என் பேரு கோகுல். என்ன எல்லாரும் கோகுல்னு கூப்பிடுவாங்க. பேர் கோபால். நான் எனக்கு எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க. அட கன்றாவிய. சரி, வாட் எவர், ஏதோ நான் ஒரு ஃப்ரெண்ட் டூன்னு வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் கை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர பில் மாதிரி. ஆக்சுவலி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னா அது சரி, ஓகே. அடுத்து நம்ம லோகேஷ். இவர் பேரு லோகநாதன் பேருங்க. இவரோட ஸ்பெஷாலிட்டினா இவர் வந்து காதல் மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் காதல் ஒரு பொண்ணு கூட இவரை பார்க்கலாம். இவர் எல்லா பொண்ணையும் பார்த்தாரு. பொறுக்கி பேடா பொறுக்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. உண்மையை ஒத்துப்பாரு. இவரே ஒரு பொண்ணு பார்த்து லவ் பண்ணாங்க. அது இதே இப்போ நாங்க இங்க கட் பண்ற கட்டு வந்து அடுத்து இவங்க கல்யாணத்துல நிப்போம். அடுத்து ஆமா, இந்த கட்டு அப்படியே அங்க நிக்கும். 20வது vlogல ஒரு கல்யாணம் இருக்கும். இல்ல நீங்க சிம்பிள், நீங்க ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா இவனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆமா, லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்து தூத்துக்குடி தலை. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு. பேர் சொல்றான். அவன் தான் MK ன்னு சொல்லுவாங்க. MK லைஃப் அப்படின்னு. எம்கே லைஃப்ஸா? எனக்கு இருக்கிறது ஒரு லைஃப். மனோஜ்குமார் என் பேரு. அவ்வளவுதான். நீங்களே பேசுகடா. சரி, அவ்வளவுதான். ஓவர் டு வெற்றி. ஏய், இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. நான் எங்க போனானுங்கன்னே தெரியல. ஆமா, எல்லா கேங்லயும் ஒரு வடக்கார பாத்துக்கலாம். அவன் கீழே தான் பானிபூரி கடை போட்டிருக்கான். போய் காட்டுறோம், நம்ம எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அப்படியே ஃபுட் ரிவ்யூ முடிச்சது. எல்லாரும் அரியன்றாங்க. அரியண்ணன் எங்க அரியண்ணன் யாருன்னு தெரியுமா? என்ன யாரு தெரியுமா? டேய், தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்னு தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு.
பேட்மேன்டா. சரி ஓகே. ஆமா, அவரோட அண்ணன் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அவன் தான் எங்களோட நெருங்கிய நண்பர், எங்க எல்லாருக்கும் உயிர். ஆமா, அதாவது குரூப்ல வந்து ஒரு தாய்மை உள்ளத்தோட எல்லாரையும் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த தாய்மை உள்ள பொண்ணுங்கதான் பாசமா பாத்துப்பாங்க. அதால பொண்ணுங்களுக்கே போட்டி. ஆமா. ரெண்டு பேரும் டக்குன்னு. ஆமா ரைட். இன்னொரு கேரக்டர், செம்மையான ஒரு கேரக்டர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இந்த ஒருத்தர் வேகமா ஒருத்தர் வராரு, அவனை இடி சொல்லிட்டு வா. அவனுக்கு ஒரு சேர். அது உண்மையில எடுத்துருவாங்க. சென்ட்ரல் உட்காரு. சரி ஓகே. நீ பலூன் சைஸ் அப்ப தப்பா நினைக்கலாம். ஆமா, தம்பி தான் இந்த டேவோட ஹைலைட். தம்பி யாருன்னா, அதாவது அரியோட மாப்பிள்ளை. இவர் தான் அரியோட மாப்பிள்ளை. ஸோ வந்துட்டு செம்ம ஃபன்னான கேரக்டரு. ஸோ வந்துட்டு நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய், ஹாய். பேரு ஸ்ரவன் சின்னசாமி. யாருக்கு தெரியும்? ஆமா, அவர் அப்படி இந்த ஸ்கூலு கிளாஸ் சொல்லிருங்க. ஆமா எல்லாம் தேவாங்கர் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. தேவாங்கர் ஸ்கூல்ல படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட். என்ன சொல்லிட்டேன்? ஸ்கூல் பேர் தான் சொல்றான். அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லுவான். அவன் பேசாம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அவன் பேசினானா அதுக்கப்புறம் செம ஃபன்னா இருக்கும். அப்படிதானே நான் நினைக்கிறேன். ஹோம்வொர்க் பண்ணா சொல்லிட்டு என்னன்னு கேட்கணுமா? முடிச்சாச்சு. நல்ல ஹோம்வொர்க் முடிச்சிட்டு தான் வந்திருக்கான். பிள்ளைகள் மட்டும் தான் பண்ணி கொடுக்கணும். பல உண்மைகள் வருது இந்த வீடியோல. ஹரி பார்த்தானா தெரியும். வீடியோ பாக்குறவங்க எல்லாமே யாரா அந்த ஹரின்னு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா காட்டுறேன். பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. எப்படி விக்ரம் ரோலெக்ஸ் ஒரு ஹைப் இருந்துச்சோ அதை விட ஒரு பயங்கர ஹைப்பான கடைசியில தான் வந்தான்ற. அவர் மாப்பிள்ளை தம்பின்றத எல்லா வேலையும் எடுத்து போட்டு போறாரு. அதாவது ஸ்டேஜை கிளீன் பண்றதுல இருந்து, சேர் அடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் அவர் தான் பண்றாரு. இன்னொரு ஒரு கேரக்டர் நான் காட்டுறேன். இவர் ஒரு மாசான கேரக்டர். ஐயோ, வருஷையா வந்து இப்பதான் என் கேங் வந்துகிட்டே இருக்கு ஃபுல்லா. ஒரு ரேசர் ஒண்ணு, ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜர் ஒருத்தரை காட்டுறேன். சார் வாங்க. இவரு தான் மாப்பிள தம்பி. ஆமா, அரியோட உயிர்னா அப்படி ஒரு. ஆமா அப்படி ஒரு நண்பர். அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா கூட பொசசிவ் ஆகிற அளவுக்கு ஒரு தோழர். ஸோ அவரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவார். அவர் ஃபீல் பண்றாரு. நண்பர்களே, அரி உங்களை விடல கரெக்டா? அரி உங்களை நைட்டு விடல. இன்னும் 1/2 மணி நேரம் ஓட்டுறேன்னா நான் பஸ் ஏறி சேலம் போயிட்டு இருந்திருப்பேன். 2 பேர் சூழ்ச்சி பண்ணி என்னை இருக்க வச்சிட்டாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு போனோம். அப்பயும் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டேன். அடுத்த நான் ஒரு ரேசரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காளை. வாடிவாசல் தெரிஞ்சதுமே வந்துடுவான் பாரு. சரி ஓகே. இவர் வந்து மதுரை வீரன், மஞ்சள் வீரன். அது டிடிஎஃப்ல வீரன் வந்துட்டாரு. ஓகே, நீங்களே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட நேம் சித்தார்த்து. சொல்றாங்க, ஜாலியா பேசுங்க. அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்ப அப்படிதானே பண்ண முடியும். ஆமா, சித்தார்த். இங்க வேலை பாக்குறீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். ஆமா, பேருக்கு தான் மேனேஜ். எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். மெடிக்கல் ஃபீல்ட். என்னங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல? எனக்கு சம்பளம் தரதில்ல டயத்துக்கு சொல்லிட்டு. ரைட்டு. கரெக்டா சண்டே 10 மணி இது. டேட் வந்து 30ஆம் தேதி நவம்பர். ஸோ எல்லாரும் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. பல பேர் வரணும். கேமரா டீமும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பண்ணணும். ஆமா, இவ்வளோ கேமரா பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளை தான் பார்க்க போறீங்க. ஸோ அவர் பேர் தான் வெற்றி. அண்ட் அவர் தீவிரமான ஹிப்ஹாப் தமிழா ஃபேன். ஹிப்ஹாப் தமிழா ஃபேன்னா அவர் பாட்டுக்காக ஃபேன் இல்ல. ஆக்சுவலி அதான் கொஞ்சம் தள்ளி. இவர் வந்து இந்த காலத்து பாரதியார். ஆமா, பாரதியாருக்கு வந்து ஹைப் குறைஞ்ச போது என் காலேஜ்ல ஹைப் ஏத்தி விட்டதே இவர் தான். ஆமா, காலேஜ்ல இப்ப வரைக்கும் ஒரே பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு. ஆமா, அது வேற. அது ரெண்டாவது. எத்தனை இருந்தா என்ன ப்ரோ, ட்ரூவா இருக்கணும். அவ்வளவுதான். அந்த விதத்துல அவருதான் மெயின். சரி ஓகே. இன்ட்ரோ முடிச்சாச்சு. இன்னும் யாரெல்லாம் வர வேண்டியது? எல்லாருமே வந்தாச்சு. சரி பாலா, நண்பன் பேசுவோம். நான் என்னோட பேச கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஓகே சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நாளை கல்யாணம், இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் போயிருக்கு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்பதான் மேல வந்து உட்கார்ந்துருக்கோம். சோ இவருக்கு ஒரு குறைய கல்யாணம் சூப்பரா இருந்துச்சுப்பா. கல்யாணம் ரிசப்ஷன். ஐயோ, மீண்டுமா?
அமால் டுமால்